உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. சரி, தங்கத்தினுடைய விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 கடந்து போய்கிட்டு இருக்கு. இது இப்படியே போகுமா? எங்க சார் போய் நிற்கும்? இந்த சமயம் மக்கள் தங்கம் வாங்கலாமா சார்? எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே பார்த்தீங்கன்னா தங்கத்தை திருப்பி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கிறதுனால தான் கோல்டோட ப்ரைஸ் இவ்வளோ ஜாஸ்தி ஆகிருக்கே ஒழிய இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறது கிடையாது. உலக வங்கிகள் எல்லாருமே கோல்டை ரிசர்வாக வச்சுக்கணுன்றதுக்காக தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஒரு சில நாடுகள் இன்னும் சண்டையை நிறுத்தாமல் போயிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் ரஷ்யா உக்ரைனாக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேல் காசாவாக இருக்கட்டும், இது நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதனால் தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது வாங்கிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதை ஒரு முதலீடாக கருதணும் அப்படின்னாக்க அதுக்கு இது உகந்த நேரம் கிடையாது. கோல்டு கூட சேர்ந்து சில்வரினுடைய விலையும் ஏறிக்கிட்டு இருக்கு. அதுவுமே 1 கிலோ 1,71,000 கடந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? சில்வர் புவர் மேன்ஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சில்வரை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி நேரத்தில் அது ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேயர்களுக்கு வணக்கம். இது பிரைம் கோல்ட் அப் வழங்கும் கோல்ட் டைம். இன்னைக்கு நம்ம கூட வேலட் வெல்த்தினுடைய ஃபவுண்டரும் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசருமான ஸ்ரீதரன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தங்கத்தினுடைய விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 கடந்து போய்கிட்டு இருக்கு. இது இப்படியே போகுமா? எங்க சார் போய் நிற்கும்? இந்த சமயம் மக்கள் தங்கம் வாங்கலாமா சார்? தங்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அந்த தங்கத்தோட ஆசை இன்னும் குறையல. அதுவும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னாலே தங்கம் ஒரு பிரதான ஒரு முதலீடாகவும் இருக்கும். அது எல்லாருமே ஜுவல்லரி வாங்க தன்னை அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விரும்பி அந்த தங்கத்தை வாங்குவாங்க. இது ஒரு பக்கம் டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா குளோபல் லெவலில் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே எல்லா பேங்க்ஸுமே தங்கத்தை இன்றைக்கி வாங்குகிறாங்க. ஏன்னா முன்னாடி டாலர் அப்படிங்கிறது தான் ப்ரிடாமினெண்ட்டாக ரிசர்வாக வச்சுருந்தாங்க. இப்போ டாலரோட மதிப்பு என்ன ஆகும், என்ன ஏது அப்படிங்கிறது அந்த குளோபல் பொசிஷனிங் எப்படின்றது தெரியாததுனால இப்போ எல்லாருமே தங்கத்துக்கு மாறலாமா. ஏன்னா 1972க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தங்கம் தான் மெயினான கரன்சியாக இருந்தது. ஒரு எந்த நாட்டுக்கு போனாலும் அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தங்கத்தை பேஸ் பண்ணி தான் கரன்சியை நிர்ணயம் பண்ணாங்க. அது 72ல் தான் டாலராக மாற்றினாங்க. ஸோ இப்போ திருப்பி அந்த டாலரோட மதிப்பு மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறது தெரியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால எல்லாம் அக்ராஸ் வேர்ல்டில் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே பார்த்திங்கன்னா தங்கத்தை திருப்பி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கிறதுனால தான் கோல்டோட ப்ரைஸ் இவ்வளோ ஜாஸ்தி ஆகிருக்கே ஒழிய இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறது கிடையாது. டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்கத்தோட தேவைகள் அப்படிங்கிறது இந்தியா சைனாவுக்கு தான் அதிகமான தேவைகள் இருக்குது. அதாவது மக்கள் விரும்பி வாங்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியா சைனா தான் பொசிஷனிங் அட் தி செகண்ட் ஆர் தேர்ட் லார்ஜஸ்ட் அந்த கன்சம்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் தங்கத்தோட விலை மேலே ஏறிட்டுருக்கு. இன்னும் எவ்வளோ நாள் அது மேலே ஏறும் அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி தங்கம் மேலே ஏறுறதுக்கு உண்டான மிச்ச காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார மந்தநிலை. ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரம் மந்த நிலையில் இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா நம்மளோட பொருளாதாரம் வருடா அந்த ஜிடிபி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 6லேருந்து 6.5% இல்லை 7% வரைக்கும் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் 6லேருந்து 7% அப்படிங்கிறது ஈஸியாகவே வந்துடும். ஸோ அந்த 6லேருந்து 7% வளர்ச்சி அப்படின்றது வேறு எந்த நாட்டிலையும் இல்லாத வளர்ச்சி தான் இந்தியா அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் பொருளாதார மந்த நிலை அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கா அப்படின்னா அது கிடையாது. பட் இதுவே பார்த்திங்கன்னா மித்த கண்ட்ரியில் அது யூஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை யூரோப்பாக இருக்கட்டும், இல்லை மித்த நாடுகளோட நிலைமை அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தேக்க நிலை தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயும் தங்கத்தோட விலை உயர்ந்துகிட்டு இருக்கு. இது தங்கத்தோட விலை உயர்றதுக்கு மெயினான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 2 காரணம் தான். அதாவது பொருளாதார மந்த நிலை மித்த நாட்டுகளில் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா உலக வங்கிகள் எல்லாருமே கோல்டை ரிசர்வாக வச்சுக்கணுன்றதுக்காக தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க. மூணாவது பார்த்திங்கன்னா அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்னா
ஒரு சில நாடுகள் வந்து இன்னும் சண்டையை நிறுத்தாமல் போயிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் ரஷ்யா உக்ரைனாக இருக்கட்டும், இல்லை வந்து இஸ்ரேல் காசாவாக இருக்கட்டும், இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு ஒரு பொருளாதார மந்தநிலை மற்றும் அந்த பதற்றத்திலே இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு தங்கத்தோட விலை அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து தங்கம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கம் அப்படிங்கிறது தங்கமாக தான் இருக்க போகுது. ஸோ 1 கிராம் தங்கம் இன்றைக்கி வாங்கினீங்கன்னா ஒரு 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 வருஷத்தில் வந்து அந்த தங்கத்தோட விலை அது 10,000 இருந்தாலும் நம்ம வச்சுக்க போகிறோம், 9,000 வந்தாலும் நம்ம வச்சுக்க தான் போகிறோம். அதை வந்து நம்ம இமிடியேட்டாக விற்க போகிறதில்ல. அதனால் தங்கம் வாங்கிறது அப்படிங்கிறது வாங்கிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதை வந்து ஒரு முதலீடாக கருதணும் அப்படின்னாக்க அதுக்கு வந்து இது வந்து உகந்த நேரம் கிடையாது. இது வந்து தங்கத்தோட விலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம். ஆனால் லாங் டேர்முக்கு வந்து ஒரு சிறந்த முதலீடாக தான் இருக்கும். தங்கம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஜ் அகைன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கத்துக்கு தகுந்த வருமானம் வந்து அதில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து 4% இருந்ததுன்னா உங்களுக்கு 4% ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து தங்கத்தில் வரும். பணவீக்கம் வந்து 7% இருக்குது, இல்லை 10% இருக்குது அப்படின்னா அந்த 7% 10% அளவுக்கு வந்து வருமானம் கொடுக்கக்கூடியது தங்கம் மட்டும்தான். ஸோ அதனால் தங்கத்தை வந்து வாங்கிறதுக்கு டைம் அப்படிங்கிறது பார்க்க வேண்டாம். அதை ஒரு முதலீடாக லாங் டேர்ம் முதலீடாக கருதினா எப்போ வேணாலும் தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இப்போ வந்து வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து இது சேல் பண்ணுறதுக்கு சரியான நேரமா சார்? இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்து தாராளமாக பண்ணலாம். அதாவது ஒரு அவங்களோட கோல்டு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு 10% 20% வரைக்கும் விற்று அதை வந்து காசு ஆக்கிக்கலாம். ஆனால் ஷார்ட் டைமில் கோல்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 20% வரைக்கும் வந்து அவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். இது என்னோட சொந்த கருத்து. இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா இந்த இயர் எண்டுக்குள்ளேயே வந்து ஒரு சவரன் வந்து 1 லட்சத்தை வந்து கடந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதுதான் இந்த ஷார்ட் டைமில் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஷார்ட் டைமில் வந்து உங்களுக்கு இது 1 லட்சமும் போகலாம், இல்லை இதுலேயே வந்து ஸ்டாக்னேட் ஆகி நிற்கலாம், இல்லை இதுக்குலேருந்து கீழே இறங்கலாம். ஸோ ஷார்ட் டேர்ம் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கோல்டு வந்து எப்பொழுதுமே வந்து எல்லோரும் முதலீட்டாளர்களோட நினைப்பு என்ன அப்படின்னா தங்கம் வந்து விலையை இறங்கவே இறங்காது அப்படின்றது. ஷார்ட் டேர்மில் வந்து தங்கம் விலை வந்து இறங்கியும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வார் அது அனௌன்ஸ் பண்ண உடனேயே தங்கத்தோட விலை வந்து கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள்லேயே வந்து 10% வரைக்கும் அதிகமாச்சு. அந்த வார் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இந்த 10% ஏறினது இமிடியேட்டாக இறங்கிடுச்சு. ஸோ அந்த 10% ஏறின போது வாங்கினவங்க கண்டிப்பாக வந்து அதை வந்து சந்திச்சிருப்பாங்க, அந்த இறக்கத்தை வந்து சந்திச்சிருப்பாங்க. இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருமே வந்து இந்த ஜுவல்லரி வாங்குறாங்களே ஒழிய தங்க விலை ஏறினாலும் இறங்கினாலும் அதை போய் விற்க போகிறதில்ல. அது இறங்கிடுச்சா அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாமல் தான் இருக்குது. ஏறுறது மட்டும்தான் தெரியுதே ஒழிய இறங்குச்சு அப்படின்னா அது போர்ட்ஃபோலியோவாக வச்சுருந்தா தான் அவங்க டெய்லி ட்ராக் பண்ணுறாங்களே ஒழிய அது நகையாவோ இல்லை வந்து வளையலாவோ போட்டுட்டு இருந்தாங்க அதை ட்ராக் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் வந்து தங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு தங்கமாக தான் ஒரு ஜுவல்லரியாக தான் வந்து எல்லாத்தையுமே இருக்கே ஒழிய அதை வந்து ஒரு முதலீடு அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறது இல்லை. அது மாதிரி ஜுவல்லரியும் வந்து ஒரு முதலீடு கிடையாது. ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து தன்னோட தேவைகளுக்காக வாங்கிறதுனால அதை வந்து ஒரு முதலீடாக வந்து கன்சிடர் பண்ண முடியாது. முதலீடுன்னு வரும்பொழுது அது வந்து கோல்டு இடிஎஃபாவோ இல்லை வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸாவோ இல்லை வந்து ஒரு தங்க பத்திரமாவோ அந்த மாதிரி இல்லைனா கோல்டு காயின்ஸு பிஸ்கட்ஸ் இதை தான் வந்து நம்ம முதலீடாக கருத முடியுமே ஒழிய நீங்கள் வந்து ஜுவல்லரியை வந்து முதலீடாக கருத முடியும். ஓகே சார், இன்னும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு கோல்டோட ப்ரைஸ் எப்படி சார் இருக்கும்? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும். அந்த இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட ரிட்டர்ன்ஸ் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு வந்து ஒரு சில பீரியடில் வந்து நல்லாவே பண்ணல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2008-9 அப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு அந்த 2008 வந்து மார்க்கெட் டவுன் ஆகும்பொழுது கோல்டு வந்து 50% வரைக்கும் ஒரே வருஷத்தில் ரிட்டர்ன் கொடுத்தது. 2009 அது வந்து திருப்பி வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. பட் 2010 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 கூட இல்லை 2011 to 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா gold has delivered only 4% return on an average. வந்து இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா it has not delivered any return. ஒரு 4%
சிஏஜிஆர் தான் கொடுத்துருக்கு. ஆனால் 2020 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்ட் ஹஸ் டெலிவர்ட் மோர் தென் 15% ரிட்டர்ன். ஸோ அதோட ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு பொருளாதாரத்தோட ஏற்ற இறக்கத்தை பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் அண்ட் நிறைய இந்த வேர்ல்டு ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அண்ட் தென் மந்த நிலை இருக்கிறதுனால இப்போ வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரீம்லைன் ஆகும். ஒன்ஸ் எக்கானமி வந்து நல்லா பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கோல்டு ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆகும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் ஒரு ஹையர் ரிட்டர்ன். இந்த லாஸ்ட்டு 5 இயர்ஸில் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் வருமானம் வராது. ஓகே, இதோட ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் கோல்டோட ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து 8%லேருந்து 10% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து அதில் எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோல்டு விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்து 2 தடவை கூட கோல்டு விலை வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டு விலை ஏறிட்டே இருக்குது, நம்ம கோல்டு போர்ட்ஃபோலியோட இது வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 15-20% கூட இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது சரியானது சார்? ஒரு போர்ட்ஃபோலியோவில் வந்து கோல்டோட சதவிகிதம் அப்படிங்கிறது வந்து 10% இருந்தாலே போதும். 10லேருந்து 15%, அதுக்கு மேலே வந்து தேவையில்லை. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் வந்து ஒரு 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து ஈக்விட்டி தான் வந்து உங்களுக்கு அதிகமான வருமானம் கொடுக்கும். ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட், பெஸ்ட் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கொடுக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரிட்டர்ன் வரும். ஸோ அதனால் வந்து ஈக்விட்டி இஸ் த பெஸ்ட் அசெட் கிளாஸ் ஃபார் லாங் டேர்ம். அதாவது ஒரு 10 இயர்ஸ் ஹோல்டிங் அப்படின்னா ஒரு 70% வரைக்கும் ஈக்விட்டியில் வச்சுக்கிட்டு ஒரு 20% வந்து கடன் சார்ந்த அதாவது ஃபிக்ஸ்ட் இன்கமில் வச்சுட்டு 10% வந்து கோல்டில் வச்சுக்கிறது தப்பு கிடையாது. 10% வந்து 15% ஆக்கலாம், அது வந்து ஒன்றும் இது கிடையாது. பட் அதுக்காக வந்து நான் 30% 40% கோல்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு லாங் டேர்மில் வந்து ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு கூட சேர்ந்து சில்வருடைய விலையுமே வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. அதுவுமே வந்து 1 கிலோ வந்து 1,71,000 கடந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? சில்வர் வந்து புவர் மேன்ஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சில்வரை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி நேரத்தில் அது வந்து ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து ஒரு எக்கானமி நல்லா இருக்கும் பொழுதும் டிமாண்ட் வந்து நிறைய இருக்கும், அதனால் ஏறும். ஒரு எக்கானமி மந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னா கோல்டு ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏறும். கோல்டு ப்ரைஸ் ஏறுறதுனாலே சில்வர் ப்ரைஸும் ஏறும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அதை கோல்டு வாங்க முடியாதவங்க சில்வர் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் சில்வர் ப்ரைஸும் ஏறும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஏற்றத்துக்கு மேலே வந்து சில்வர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ சில்வரோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட வந்து ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த லாஸ்ட் 1 இயரில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு மேலே அதோட ப்ரைஸ் மேலே போகுமா அப்படின்னா சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்மில் கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்னோவேட்டபிள். ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து மேஜர் கரெக்ஷனே நடக்கும். ஈவன் நீங்கள் 2008-9 பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் கரெக்டானதோ இல்லையோ சில்வரோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 30-40% டவுன் ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 40 கிட்ட வரைக்கும் $40 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி சடன்லி வந்து அது திருப்பி வந்து அதே பழைய நிலைமைக்கு $20 கிட்ட வந்துச்சு. ஸோ அதனால் சில்வரோட ப்ரைஸ் வந்து ப்ரெடிக்டபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த சில்வர் முதலீடு அப்படின்னு வரும்போது அதுவும் நம்ம தேவைக்கு இருந்ததுன்னா சில்வரை ஒரு முதலீடாக வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் தேவைக்கு இல்லாமல் அதை வந்து முதலீடாக வந்து கன்சிடர் பண்ணுறது இட்ஸ் நாட் கரெக்ட். கோல்டுக்கு ஈக்குவலாக சில்வர் வருமா சார்? ஏன்னா கோல்டை விட ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து சில்வர் வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு சமீப காலத்தில். ஸோ கோல்டுக்கு ஈக்குவலாக வருமா சார்? கோல்டுக்கு ஈக்குவலாக அதில் வந்து வாலட்டாலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி. சில்வரோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஹைலி வாலட்டைல், உங்களுக்கு மேலேயும் போகும் கீழேயும் வரும். அது எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எக்கானமி வில் டிசைட் பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. கோல்டு ப்ரைஸ் வந்து ஆல்சோ டிசைட் ஆன் தி ப்ரைஸ். அதனால் அதோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்குன்றதுனால சில்வர் வந்து கொஞ்சம் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஹோல்டிங் வச்சுக்கலாமே ஒழிய அதை ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆங்கிளில் வந்து அதை பார்க்கணுன்ற நெசசிட்டி இல்லை. ஓகே, இப்போ வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டு பீஸ், கோல்டு ETF இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆன்லைன் கோல்ட்லேயே வந்து $10 இல்லை $100 கூட உங்களை தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சரியானதா சார்? இப்போ ஆன்லைனில் வந்து தங்கம் அப்படின்னா இப்போ இந்த கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 1 மில்லிகிராம் ரேட்டில் தான் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 மில்லிகிராம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு $80 அந்த மாதிரி, $80 $90 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 1 மில்லிகிராம் அப்படிங்கிறதையும் வாங்கலாம். ஒரு முதலீட்டாளர் வந்து
ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா கோல்டு ETF வந்து சின்ன சின்ன முதலீடாகவும் வந்து வாங்கலாம். அது வந்து சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. இந்த ஸ்பாட் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணுறாங்க. அது ஒரு ஈவன் ஒரு தங்க ஜுவல்லரி ஷாப் அவங்களாமே வந்து இந்த ஆன்லைன் கோல்டு வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்பகத்தன்மை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பெரிய கொஸ்டின் மார்க் தான். அது எல்லாமே வந்து அந்த நிறுவனத்தை பொறுத்து இருக்குது. இந்த ரிஸ்க் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தை பொறுத்து இருக்குது. அதை வந்து முதலீட்டாளர்கள் வந்து கவனித்து அந்த நிறுவனம் எவ்வளோ நாள் இருக்காங்க, நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் கவனித்து தான் வந்து அதில் முதலீடு பண்ணணும். பட் ETF வரும்பொழுது அவங்க நம்பி வந்து முதலீடு பண்ணலாம். ஏன்னா அது வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் அவங்க ஒரு மில்லிகிராமாக தான் வாங்குறாங்க. ஸோ நாளைக்கு தேவையில்லை அப்படின்னா இம்மிடியட்டாக லிக்விடிட்டி பண்ணிவிட்டு அவங்க வெளில வந்து கேஷாக வந்து வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையான கோல்டை வந்து நகைக்கடையில் போய் வாங்கிக்கலாம். கோல்டும் சில்வர் விலையுமே வந்து எப்போ குறையும் அப்படின்னு தான் வந்து மக்கள் இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா கோல்டு விலை எப்போ குறையும், நாங்கள் எப்போ வாங்குறதுன்றதா இருக்குது. ஸோ இப்போ இந்த கோல்டு விலை கிட்டத்தட்ட பார்த்தா 12,000 வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு ஒரு கிராமோட விலை. ஸோ இது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? எப்போ குறையும்? அது ப்ரெடிக்டே பண்ண முடியாது மேடம். அதாவது ஷார்ட் டேர்மில் வந்து எப்போ வந்து அந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து எப்போ நிறுத்துகிறாங்களோ, வாங்குறதை நிறுத்துகிறாங்களோ அன்றைக்கி தான் வந்து அதோட ரேட் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது எப்போ நிறுத்துவாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட தேவையான ரிசர்வ் வந்த பிறகு தான் வந்து அவங்க நிறுத்துவாங்க. ஸோ எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் அதை நிறுத்தினா தான் கோல்டோட ப்ரைஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். ரொம்ப கம்மியாகுமா அப்படின்னு ரொம்பலாம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் ஒரு 10% 20% வரைக்கும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் எப்போ அப்படிங்கிறது வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நிச்சயமா சார். கோல்டு சில்வர் பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.